Good morning students. நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் 11. இதுதான் யூனிட் 1ல கடைசி மாடியூல். இதோட யூனிட் 1 முடியுது. சரியா? இப்போ பார்ப்போம். மாடியூல் 10ல ஹோம்வொர்க் சம் 2 சம் கொடுத்திருந்தேன். அதுக்கு ஆன்சர் ஹோம்வொர்க் 15க்கு ஆன்சர் அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 1155, ப்ராடக்ட் ஈக்குவல் டு rupees 2,02,500. இன்னொரு ஹோம்வொர்க் 16க்கு ஆன்சர் அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 1,388, ப்ராடக்ட் ஈக்குவல் டு rupees 2,01,800. ஆன்சர் வருதானே செக் பண்ணிக்கோ. இப்போ சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸை ரிமைண்டர் பண்ணிக்கோ. சம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் மெத்தடில் ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். ப்ராப்ளம் நம்பர் 12. From the following transactions in the books of X, prepare an account current to be sent by X to Y for the quarter ending 31st March, charging and allowing interest at 12% per annum. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் புக்கில் உள்ள டிரான்சாக்ஷனை 31st மார்ச் குவார்ட்டர் வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. டேட்டு கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் கரண்ட் யார் சென்ட் பண்ணுறா? எக்ஸ். யாருக்கு? ஒய். அப்போ யார் ரிசீவ் பண்ணுறா? ஒய். அப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஹெட்டிங் எப்படி எழுதணும்? ஒய் ரிசீவ் பண்ணுறனால ஒய் நேமை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ். ஒய் வந்து ரிசீவ் பண்ணுறாரு, எக்ஸ் சென்ட் பண்ணுறாரு. அதனால ஹெட்டிங் எப்படி போடணும்? ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ். டெபிட் சைடு டெபிட் போட்டுக்கோ, கிரெடிட் சைடு கிரெடிட் போட்டுக்கோ. டெபிட் காலம் ஹெட்டிங் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ், டேஸ், ப்ராடக்ட் இன் ருபீஸ். கிரெடிட் சைடு ஹெட்டிங் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ், டேஸ், ப்ராடக்ட் இன் ருபீஸ். இப்போ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் January 1, பேலன்ஸ் இன் ஒய்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 3,000. ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்னாவே கொடுத்துட்டாங்க. அப்போ டெபிட் சைடு January 1 to balance brought down, amount column 3,000. Next transaction January 14, sold goods to Y rupees 5,000. sold goods to Y. யாருக்கு வித்திருக்காரு? Y. யாரு வித்திருக்கா? X. அப்போ Xக்கு என்னது? அது சேல்ஸ். சேல்ஸ்னா டெபிட் சைடு. January 14 to sales rupees 5,000. Next February 11, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ஒய் 4,000. ஒய்ட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. கேஷ் ரிசீவ் பண்ணா கிரெடிட் சைடு எழுதணும். டேட்டு February 11, பை பேங்க் 4,000, அமௌண்ட் காலம் 4,000. நெக்ஸ்ட் February 17, சோல்டு குட்ஸ் டு ஒய் rupees 3,000. ஒய்க்கு எக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கனால டெபிட் சைடு February 17 to sales, amount column 3,000. Next March 6, received a bill of exchange from Y due 1 month after date rupees 5,000. என்ன பண்றாங்க? மார்ச் 6 ஒரு கேஷ் ரிசீவ் பண்ணல, பில்லு ரிசீவ் பண்றாரு. ஒயிட்ட இருந்து பில்லு ரிசீவ் பண்றாரு. ரிசீவ் பண்ணா எங்கிட்ட எழுதணும்? கிரெடிட் சைடு. மார்ச் 6 பை பில்ஸ் ரிசீவபிள். எப்ப டியூ ஆகுது? 1 month after date. மார்ச் 6ல இருந்து 1 month. அப்போ மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரல். பில்லுனாவே 3 days கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணோம். அப்போ 6 + 3 9. அப்போ டியூ டேட் என்னைக்கு? ஏப்ரல் 9. அமௌண்ட் எவ்வளவு? 5,000. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்க டிரான்சாக்ஷனை டெபிட் சைடு கிரெடிட் சைடு பிரித்து எழுதியிருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸையும் சேல்ஸையும் டெபிட் சைடு எழுதியிருக்கோம். அமௌண்ட் ரிசீவ் பண்ணதையும் பில் ரிசீவ் பண்ணதையும் கிரெடிட் சைடு எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து லாஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்ம ஒர்க்கிங்ஸ் தனியாக போட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் ஒர்க்கிங்ஸ் நான் காமிக்கல, உனக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாட்டினா லாஸ்ட் மாடியூலில் ரெஃபர் பண்ணிக்கோ. இப்போ வந்து நீயா கால்குலேட் பண்ணு. என்ன எப்படி பார்க்கணும்? டிரான்சாக்ஷன் டேட் டு அக்கௌண்ட் க்ளோசிங் டேட். டிரான்சாக்ஷன் டேட் என்னது? January 1. அக்கௌண்ட் க்ளோசிங் டேட் என்னது? குவார்ட்டர் எண்டிங் 31st மார்ச். அப்போ என்னது? 31st மார்ச்
எண்ட் ஆகுது. அப்போ டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? January 1 to 31st March. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு 90 டேஸ் வருது. நெக்ஸ்ட் January 14 to 31st March 76 டேஸ். நெக்ஸ்ட் February 17 to 31st March போட்டேன்னா 42 டேஸ். இந்த இடத்துல பிப்ரவரி வந்து லீப் இயரா நான் லீப் இயரானா கொடுக்கல. அப்போ நீ என்ன பண்ற? நான் லீப் இயர்னா தான் எடுக்கணும். அப்போ எவ்வளோ எடுக்கணும்? 28 டேஸ் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் இங்க February 11 to March 31st 48 டேஸ். இங்க கவனி, இங்க வந்து March 6 எடுக்கக்கூடாது. ஏன்னா இது என்னது? March 6 வந்து டிரான்சாக்ஷன் டேட் தான். நம்மளுக்கு என்ன எவ்வளோ டைம் இருக்கு? April 9 வரைக்கும் பில் டேட் இருக்கு. அப்போ என்ன எடுக்கணும்? April 9 to March 31st. April 9 to March 31st. Account closed on March 31st. Bill receivable due on April 9. Hence it is red ink interest. நம்ம தியரி பார்த்தோம். ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன பார்த்தோம்ல? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன பார்த்தேன்னா, நம்ம அக்கௌண்ட் டேட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பே பண்ற டியூ டேட் வந்துச்சுன்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம்? March 31st. நம்மளோட டியூ டேட் எப்போ தான் வருது? April 9ல தான் வருது. ஆஃப்டர் தி அக்கௌண்ட் க்ளோசிங் டேட். அப்போ நீ என்ன போடுவ? March 31st மைனஸ் April 9 போட்டேன்னா -9 வரும். டேஸ் வந்து எப்படி வரும்? -9. இதை எப்படி எழுதணும்? -9 எழுதணும். இப்படி நம்ம லெஜர்ல மைனஸ்னா போட்டா நல்லா இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மைனஸ்னு சிம்பிள் போடாம ரெட் இங்க்ல எழுதுவாங்க. 9 வெறுமனே 9 மட்டும் ரெட் இங்க்ல எழுதுவாங்க. அப்போ அது என்னங்க? அதுக்கு என்ன பேருது? ரெட். இந்த ரெட் இங்க்ல எழுதிட்டு நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிட்டு அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் காலத்துல போடுறதுனால இதுக்கு பேர் தான் என்னது? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். சரியா? இன்னொருக்கே சொல்றேன் கவனி. அக்கௌண்ட் டேட் வந்து March 31st க்ளோஸ் பண்றாங்க. பில்லோட டியூ டேட் வந்து April 9. அதனால இது என்னது? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். தி above 9 day, sorry, in the days above the account closing is written as minus. அக்கௌண்ட் க்ளோசிங்கை விட அதிகமாக வர்ற டேஸை வந்து மைனஸில் எழுதணும். அதனால நீ என்னென்னு போடுற? -9. சரியா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காலம். ப்ராடக்ட் காலம் என்னது? அமௌண்ட் காலம் இன்டூ டேஸ். அப்போ 3000 into 90 2,70,000. 5,000 into 76 3,80,000. 3,000 into 42 1,26,000. கிரெடிட் சைடு 4,000 into 48 1,92,000. 5,000 into -9 -45,000. நீ வந்து மைனஸ் போடு. அப்படின்னா தான் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால ப்ராடக்ட் காலத்தில் -45,000. ப்ராடக்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ணணும். டெபிட் சைடு கூட்டு. டெபிட் சைடு கூட்டினா 7,76,000. இதுல இருந்து கிரெடிட் சைடை லெஸ் பண்ணணும். அப்போ 7,76,000ல இருந்து 1,92,000 லெஸ் பண்ணணும். இது மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஏன்னா நீ லெஸ் பண்ற, இப்போ இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் பண்ணும். அப்போ 7,76,000ல இருந்து 1,92,000 லெஸ் பண்ணணும். 45,000 ஆட் பண்ணணும். ஆன்சர் 6,29,000. பேலன்ஸ் எவ்வளவு? ப்ராடக்ட்டுக்கு 6,29,000. எப்படி எழுதணும்? டேட் March 31st பை பேலன்ஸ் வித்தின் பிராக்கெட் பேலன்ஸிங் ஃபிகர். நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் ப்ராடக்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு டெபிட் சைடு எழுதணும். எப்படி எழுதணும்? டேட் March 31st to இன்ட்ரெஸ்ட் 6,29,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 12% per annum. அப்போ இன்ட்டு 12/100 ஒன் டேக்கு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 1. இது நான் லீப் இயருங்கிறனால 365ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணும்? 6,29,000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/365 எவ்வளோ வரும்? 207. அது வந்து அமௌண்ட் காலத்தில் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் அமௌண்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ணணும். அதனால டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. டெபிட் சைடு டோட்டல் பண்ணேன்னா 11,207 வருது. கிரெடிட் சைடு உள்ள 9,000 லெஸ் பண்ணேன்னா 2,207 பேலன்ஸ் அமௌண்ட்டாக கிடைக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட் காலத்துக்கு எழுதுனதுனால அதே காலத்திலே நீ அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடலாம். இப்படி தான் அக்கௌண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் மாடல். நான் ஆல்ரெடி தியரி சொல்லத்திலே சொன்னேன் இல்லையா? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்னு. அது வந்து சம்மு இப்படி தான் போடணும், மைனஸில் போடணும், அவ்வளோதான். இதை வந்து நீட்டாக அக்கௌண்ட்ஸ் நோட்டில் காப்பி பண்ணிக்கோ.
நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். சேம் மாடல் செஞ்சு பாரு. இன்னொரு ஹோம்ஒர்க் செஞ்சு பாரு. ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் 17 அண்ட் 18ல இருக்கு, பார்த்துக்கோ. ரெஃபரன்ஸ் புக்கு சேம் புக்கு, வெப்சைட்டு சேம் ஒன். இதோட யூனிட் 1 மாடியூல் முடிகிறதுனால இந்த மாடியூல் சம்மோட ஹோம்ஒர்க் சம்முக்கு ஆன்சரை இங்கேயே கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோ. சரியா வருதானே செக் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் மாடியூல் வந்து யூனிட் 2 ஸ்டார்ட் ஆகுது. அதனால யூனிட் 1 நல்லா தரோவா பார்த்துக்கோ. எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் பார்த்துக்கோ. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி போட்டு ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோ. தேங்க்யூ.